ஞானா ஆ இந்த பாலு தேங்காயோட ஏற்றிட்டானா? நேற்று போயிடுச்சுண்ணே. போயிடுச்சுல? போயிடுச்சு. சரி சரி. அதுக்கு காசு கூட வாங்கிட்டேண்ணே. ஆ ஏம்மா எனக்கு வேண்டாம்மா, பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாமா வெண்ணி. அண்ணே பாத்துண்ணே. என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா. டே கதிரு கொஞ்சம் தட்டி விட்றா. இல்லை இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா. விடிஞ்சு விடியாமல் எவனோ நம்மளை பழமாக நினைக்கிறேன், அதான் புறையிறது. வெளியே எவனும் நினைக்கிறானோ இல்லை வீட்டுக்குள்ளே யாரும் திட்டுறாங்களோ தெரியல. ஏய் என்னடி? பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? டம்ளரு சரியா பிடிக்கல. இனிமே விழாம இருக்கணும், இல்லை அவ்வளோதான் உனக்கு. குணசேகரா, வா பத்தா, வா வா உட்காரு. சாப்பிட்றியா? இருக்கட்டும், நீ சாப்பிடு. உங்ககிட்ட பேசணும்னு தான் இறங்கி வந்தேன். ஏன்டா என்ன பேசணும்? கல்யாண ஏற்பாடெல்லாம் மளமளன்னு ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆரம்பிச்சிடலாம். என்ன செய்யணும்னு சொல்லு, செஞ்சிருவோம். முதல்ல அந்த எஸ்கேஆர் வீட்டுக்கு போய் முறைப்படி பேசணும்ப்பா. அப்பதான் இதுல என்ன முறை இருக்கு? பொண்ணு கொடுன்னு அவங்க தான் நம்ம வீட்டில் வந்து கேட்கணும். வீட்டுக்கு வந்தவங்கள நாம எப்படி நடத்தணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. சரி சரி, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? இப்போ என்ன பார்த்தா, எஸ்கேஆர் வீட்டுக்கு போகணும், போய் கல்யாணத்துக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சுமூகமாக பேசிட்டு வரணும், அப்படி தானே? ஆமாப்பா. பேசிடலாம் விடு, அவ்வளோதானே. சரி ஞானம், நீயும் உன் பொண்டாட்டியும் போய் பேசிட்டு வந்துடுறீங்களா? சரி அப்பதான். நானும் கூட போறேன். எதுக்கு? இங்க பண்ற அலப்பற பத்தாதுன்னு அங்க போய் வேட்டி அவுத்து கட்டிக்கிட்டு பாயவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஞான மனசுல 1000 இருந்தாலும் பேச்சுல ஒரு நிதானம் இருக்கும். பொம்பளைங்க மட்டும் போய் பேசிட்டு வரலாம், இருந்தாலும் வீட்டு ஆம்பளைங்க போய் பேசினாதான் பெட்டரா இருக்கும். உங்களுக்கு இதுல சம்மதங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு வரும்ல? சரியா பார்த்தா, எஸ்கேஆர் வீட்டுக்கு நானே நேரில் போகிறேன், போய் சுமூகமாக பேசி உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு வரேன், போதுமா? என்ன பார்க்குற? எஸ்கேஆர் என்னை ஒரு பெரிய எதிரியாக நினச்சிட்டு இருக்கேன், அதானே உன் மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் அவங்க நினைக்கல, நீதான் அவங்கள அப்படி நினைக்க வச்ச. சரியா பார்த்தா, நான் தான் நினைக்க வச்சேன், அப்படியே இருக்கட்டும். நினைக்க வச்சேன், நானே போய் அந்த எண்ணத்தை மாற்றிட்டு வரேன். என்ன சொல்கிற? என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட முன்னாள் முதலாளி, அவன் வீட்டு உப்பு தின்னு நான் வளர்ந்துருக்கேன். இது அதுக்கு ஒரு நன்றி கடனாக இருந்துட்டு போட்டுமே. நான் நேராக எஸ்கேஆர் வீட்டுக்கு போகிறேன், போய் அவங்க வீட்டில் உட்காந்து, எப்பா உனக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நடந்ததெல்லாம் மறந்துடுவோம், என் தங்கச்சியை உன் தம்பிக்கு பரிபூர்ண சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி சந்தோஷப்படுத்திட்டு வரேன். அது அவங்களுக்கு உற்சாகமாக தானே இருக்கும். வெளியே போட முடியாது நான் சொல்லிடுவாங்க. என்னண்ணே இதெல்லாம்? இதெல்லாம் தேவையில்லாத ஜோலி. உங்க கெத்த விட்டு கொடுத்து அவங்க வீட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. எப்பா இதில் என்னப்பா கெத்து இருக்கு? நம்ம யாருக்காக விட்டு கொடுக்குறோம், யாருக்காக இறங்கி போகிறோம்? இந்த நிற்கிறாளே கூட பிறந்தவ, அவளுக்காக தானே. நீ கூட பிறந்தவளுக்காக விட்டு கொடுக்கலப்பா, அந்த 40% ஷேருக்காக விட்டு கொடுக்குற. சரியா பார்த்தா, அப்படியே இருக்கட்டும். எதுக்காக வேண்டியோ அவங்க வீட்டில் போய் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன், போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ அங்க போய் சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காதே, குண்டக்க மண்டக்க ஏதாவது பேசி தொலைப்பியே. அப்பதா யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், அதெல்லாம் நீ எனக்கு சொல்லித்தராதா? அப்பதா எல்லாம் எனக்கு தெரியும். ஓ, எங்கே பாயணும், எங்கே பதுங்கணும், எங்கே சைடு வாங்கணும், எங்கே சைடு கேட்கணும், எல்லாம் எனக்கு தெரியும். ஒருத்தன் காலில் விழுந்தா தான் காரியம் ஆகும்னா சாஸ்தாகமாக காலில் விழுந்துடுவேன். காலை வாரி விடணும்னா வாரியும் விடுவேன். அடிபட போகிறது ஆம்பளையா பொம்பளையான்லாம் எனக்கு தெரியாது. குணசாரன் கணக்கே வேற. அப்பதா என்னையெல்லாம் என்ன முழுசாக பார்த்துருக்க நீ?
நீ என்ன வேணாலும் பண்ணு. இந்த விஷயத்துல என் பேத்தியோட வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்காக தான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்ப நீ போய் பேசிட்டு வா. கூட ஈஸ்வரியையும் கூட்டிட்டு போ. அவங்க இல்லை, வெளியில் போயிருக்காங்க. இல்லைண்ணா எங்கே போயிருக்கா? தர்ஷினி ஸ்கூலில் ஏதோ கையெழுத்து போட்டு கார்டு வாங்கணும்னு போயிருக்காங்க. ம் ஸ்கூலுக்கு போயிட்டாளா? ஸ்கூலுக்கு டீச்சர் அம்மாக்கள் போகிறத விட இவ தான் அதிகமாக போகிறான். எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன்னு எதையாவது சொல்லிட்டு போய் ஊர் சுற்ற வேண்டியது. எங்கேயாவது மைக் வச்சுருந்தாங்கன்னா நின்று பேச வேண்டியது. அப்பத்தா என் கூட யாரும் வர வேண்டாம் அப்பத்தா, நான் மட்டும் போய் பேசிட்டு வரேன். அது சரியா வராதுப்பா. நல்ல காரியம் பேச போகும்போது பொம்பளைங்க கூட போகணும். யாரையாவது கூட கூட்டிட்டு போ. நந்தினி, நீ கூட போயிட்டு வாமா. மேலுக்கு முடியல, என்னால் எங்கேயும் போக முடியாது. ரேணுகா, நீ போறியாம்மா? அது அவங்க வந்தாலும் சரியா இருக்காது. நிறையா வேலை கிடக்கு. அவங்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைக்கா? ம். ஜனனி, நீ கூட போயிட்டு வாம்மா. சரிங்க அப்பத்தா. அப்படியா? சரி, இது நல்ல ஐடியா தான். அவள் வர்றதான் சரியாக இருக்கும். ஏன்னா எஸ்கேஆர் குடும்பத்துக்கு முன்னாடி இருந்து அவள் தானே போய் வந்துட்டுருக்கா. போய் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. அவளே வரட்டும், நல்லதுதான். என்னண்ணே இவளையா? என்னப்பா தட்டிலே கை கழுவிட்ட? எப்பயும் நான் தான் கழுவுவேன், இன்னைக்கு நீ கழுவிட்டியா? சரிம்மா, ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே. நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் ஜனனியவே கூப்பிட்டு போகிறேன். ஒரு தட்டில் தேங்காய் வளம் வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு கொடுமா. அது முடியும்ல? இந்த நான் கொண்டு வரேன் மாமா. கொண்டா. ஜனனி, நீ போய் புடவையை மாத்திட்டு வா. நீ சாப்பிட்டு போப்பா. இல்லை பார்த்தா, சாப்பாடெலாம் வேண்டாம். முதல்ல எஸ்கேஆர் வீட்டுக்கு போய் இந்த வேலையை முடிச்சிடுறேன். இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா மனசு நிறைஞ்சிடும். மனசு நிறைஞ்சா வயிறு நிறைஞ்சது மாதிரி. இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அத்தா மீனாட்சி, மதுரையை ஆள்ற மகராசி, என் தங்கச்சியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுதாயே. நடக்கும்பா, நிச்சயமா அவ விருப்பப்படியே இந்த கல்யாணம் நடக்கும். ஏமா ஜனனி, சீக்கிரம் வாமா, நான் அந்த கார் கிட்ட வெயிட் பண்றேன். வா வா. என்னப்பா நீ ரெடியா? ரெடிண்ணே. டீசல் அடிக்கிற நீ அடிச்சிட்டியா? போட்டேண்ணே. சரி. ஏங்க வா, கதவு திறந்து விடு. நீ அந்த பக்கம் இருக்கேம்மா. எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களாம்மா? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கா தெரியாது? நீ தானே அந்த வீட்டோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்க. அப்புறம் இது மட்டும் தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? இல்லை, திடீர்னு கிளம்ப சொன்னீங்க, நான் காரில் வந்து ஏறிட்டேன். வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, போகலான்னு பேசினப்பயே போனை போட்டு கேட்டிருக்க வேண்டியதானே? வீட்டில் இருப்பீங்களா இல்லையான்னு? யாரும் இல்லாமல் அங்கே போய் சோதட்டியாக பேசிட்டு வர முடியும்?
அங்கே போனால் அந்த எஸ்கேஆர் இருக்கணும், அவன் தம்பிமார் இருக்கணும், அந்த சார்பாலாக இருக்கணும், எல்லோரும் இருந்தால் தானம்மா பேச முடியும். எல்லா நேரமும் ரொம்ப விவரமாக பேசுவீல்ல, இதை யோசிக்க மாட்டியா? பேசணும்னு முடிவெடுத்தது நீங்க யோசிக்க மாட்டியான்னு என்ன கேட்டிங்கன்னா எப்படி? சும்மா பதில் பேசாதம்மா. ஒரு போனை போட்டு கேளுமா, எல்லாரும் வீட்டில் தான் இருக்காளான்னு. ஃபோன் பண்ணி கேளுமா. நான் வரேன்னு எதுவும் சொல்ல வேண்டாம், நீயா கேட்குற மாதிரி கேளு. ஹலோ சார், ஜனனி பேசுறேன். சொல்லுமா ஜனனி. சார், உங்களை மீட் பண்ணணும். எங்க இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சார், நேரில் மீட் பண்ணி பேசணும். வீட்லயா இருக்கீங்க? நானும் அண்ணன் அருண் ஒரு புது பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கோம். இங்கே வர முடியுமா? சப்போஸ் உங்களால் முடிஞ்சா இங்கே வாங்க. சரிங்க சார், நீங்கள் உங்கள் லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் நாங்கள் வந்துடுறேன். ஓகே, ஐ வில் டூ இட். ஓகே சார், தேங்க்யூ. என்னவா, வீட்டில் தான் இருக்காங்களா? அவங்க திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்களா? கெஸ்ட் ஹவுஸ்லையா? எல்லாருமா? ஆமாம், அப்படி தான் சொல்கிறாரு. எல்லாரும் கிளம்பி அங்கங்கே போயிட்டாங்க. யார் பேசுனா, எஸ்கேஆரா இவனா அரசா? அரசு சார் பேசினாரு. சரி சரி சரி, அங்கேயே போயிடலாம். எப்பா, வண்டியை திண்டுக்கல் ரோட்டுக்கு விடு. லொக்கேஷன் அனுப்புகிறாங்களா? லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக சொல்லுமா, இடம் சொல்லுமா. எவ்வளோ தூரம் காட்டுது? 40 மினிட்ஸ் காட்டுது. 40 நிமிஷமா? சரி, கொஞ்சம் வேகமாக பாப்பா. இந்த இடம் தான். இதானம்மா? நல்லா தான் கேட்டிருக்காங்க. வா. என்ன அரசு அப்படி பார்க்குறீங்க? ஏமா ஜனனி, நீ தானே என்னை மீட் பண்ணணும்னு சொன்ன? நான் தான் உங்களை பார்க்கணும்னு எங்கே இருக்கேன்னு கேட்க சொன்னேன். என்னை எதிர்பார்க்கல நீங்கள்? நான் எப்பவும் எதிர்பார்க்கறதே இல்லை. அடேங்கப்பா, நல்லா பேசுறியப்பா. குணசேகரன் எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டேன், பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். அதான் குணசேகரன். மனசில் வச்சுக்கணும். அப்போதான் நேற்றுக்கு என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசுகிறோங்கிறது நினைவில் இருக்கும். சில பேர் எல்லார்கிட்டையும் பட்டு பட்டுன்னு பேசிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பவே கூடாது. அதெல்லாம் ஏமாத்து வேலை, காவாளித்தனம். அப்படியா சொல்கிற? அப்படி பார்த்தா அன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸில் வாசலில் என்னை ஆள் வச்சு அடித்த, அதை நான் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், இப்போ முன்னாடி வந்து நிற்க முடியுமா? நான் உங்களை இங்கே வர சொல்லியே. அதே மாதிரி தப்பு எங்க மேல இல்லை. எஸ்பி ஆஃபீஸ் வாசல்ல நாங்க பாட்டுக்கு எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். சம்பந்தமே இல்லாம நீங்க எங்க பக்கத்துல வந்து நக்கல் அடிச்சிங்க. அது மட்டும் இல்லாம அண்ணனை கேவலமா பேசுனீங்க. அதை பார்த்துக்கிட்டு எங்க ஆளுங்களுக்கு சும்மா இருக்க முடியல, அதான் கை வச்சாங்க. பாத்தீங்களா, அவங்க கூலிக்கு வந்த ஆளுங்க கிடையாது, விசுவாசத்துக்காக வந்தவங்க. அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பவர் டவர்லாம் எனக்கு புரியாதுப்பா. ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். உங்கள் அண்ணன் இருக்காரா வீட்டில்? உங்கள் அண்ணி இருக்காங்களா? அண்ணி பிஸ்னஸ் விஷயமா ரஷ்யா போயிருக்காங்க. ஒரு நல்ல காரியம் பேச வந்திருக்கோம். வீட்டில் எல்லோரும் இருந்தால் நல்லதுன்னு நினச்சேன். சரி, அதுக்காக தள்ளி போட முடியாது, நம்ம மட்டும் பேசுவோம். உள்ளே போய் பேசுவோமா? வாங்க. வாம்மா.
வணக்கம் முதலாளி. உட்காருங்க. தட்டை வைமா. என்ன முதலாளி அப்படி பார்க்குறிய? முதலாளின்னு காலையே சுற்றி வந்தேன். அதுக்கப்புறம் பகையாளியாக மாதிரி பேர சொல்லி கூப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போடா வாடான்னு பேச ஆரம்பித்தேன். திருப்பி இப்போ முதலாளின்னு கூப்பிட்றானேன்னு பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது முதலாளி, மனுஷ பயலோட எண்ணங்களும் குணங்களும் பருவகாலம் மாதிரி தானே, அடிக்கடி மாறக்கூடியது தானே. வெயில் காலத்தில் சூரியன் சுட்டெரிக்கும், சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். மழை காலத்தில் சோன்னு மழை பெய்யும். பனி காலத்தில் பனி கொட்டுன்னு கொட்டும். இப்படி மாறி மாறி வரக்கூடியது தானே. ஆமாம்மா, கொஞ்சம் அசந்தா புயல் கூட அடிக்கும். அரசே, நான் ஒரு நல்ல விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீ வந்ததுலேருந்து இடக்கு மடக்காவே பேசிகிட்டு இருக்க. தம்பி வாயா, நல்லா இருக்கியா? ஜனனி, வந்ததுலேருந்து நானே பேசிகிட்டு இருக்கேம்மா. என் பேச்சு அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. எதுக்காக வந்திருக்கணும்னு நீயே சொல்லு. ஆதிரா அருண் கல்யாணத்துல எங்க எல்லாருக்கும் முழு சம்மதம். அத முறைப்படி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். முறைப்படி பேசணுமா? அதுக்கு நீங்க 2 பேர் மட்டும்தான் வருவீங்களா? அரசே, இந்த பொண்ணையை நான் வர வேண்டாம்னு தான் சொன்னேன். என் முதலாளியை பார்க்க நான் போகிறேன், இதுக்கு எதுக்கு கூட்டு சேர்த்துக்கிட்டு அப்படின்னு தான் நினச்சேன். வீட்டில் இருக்கிற பொம்பளை ஆளுக்கு தான் ஒத்தையா போகாதே ரெட்டையா போங்கன்னு இந்த புள்ளையை அனுப்பி வச்சாங்க. முதலாளி, எல்லாத்தையும் மறந்துடலாம் முதலாளி. எல்லாத்தையும் விட்டுருங்க. உங்கள் தம்பியும் என் தங்கச்சியும் விருப்பப்பட்டாங்க. நம்ம மாற்றி யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட விருப்பம் ரொம்ப பெருசாயிருச்சு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எங்கள் அப்பத்தாவும் அந்த பொண்ணை உங்கள் வீட்டில் தான் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது. அதான் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். சரி, எல்லாரோட விருப்பமும் அதுவாக இருக்கும்போது நம்ம மட்டும் மாட்டேன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும். அதனால தான் சரின்னு ஒத்துக்கிட்டு நானே வந்திருக்கேன். குணசேகரன், இப்போ ஏதோ சொன்னியே பருவகால நிலைகள் அப்படின்னு, அந்த கதையெல்லாம் எங்கிட்ட நடக்காது. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் தாவுறது மனித இயல்பு கிடையாது. தான் எப்படி இருப்பேன்றது தனக்கே தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, ஒன்று அவன் முட்டாளாக இருக்கணும், இல்லைனா அயோக்கியனாக இருக்கணும். அந்த ரெண்டும் நான் கிடையாது. தான் எப்படி இருப்பேன்றது தனக்கே தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா, ஒன்று அவன் முட்டாளாக இருக்கணும், இல்லைனா அயோக்கியனாக இருக்கணும். அந்த ரெண்டும் நான் கிடையாது. இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. இதையும் மீறி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கேன், அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இங்கே சுத்தமாக கிடையாது. அதே சமயத்தில் என் கருத்தை நான் என் தம்பி மேலே திணிக்கவும் மாட்டேன். இந்த வீட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. எங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் இருக்குமே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்டர் போட மாட்டோம். இதுவே பிஸ்னஸாக இருந்திருந்தா நாங்கள் எல்லாம் ஒரே முடிவில் தான் இருந்திருப்போம். பட் இது இவனோட பர்சனல் லைஃப். இது அவன் வாழ்க்கை, அவன் தான் முடிவு பண்ணணும். அதனால் நான் இந்த தட்டை வாங்கிக்கிற மாதிரி இல்லை குணா. அதே நேரத்தில் வேற யாராவது வாங்கினாலும் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். புரியுது முதலாளி. உங்களை எனக்கு தெரியாதா? மற்றவங்களை விட உங்களை பக்கத்துலேயே இருந்து படித்தவன். எதையுமே மறக்க மாட்டேன் முதலாளி. சரி அரசு, நீ வாங்கிக்க தட்டை. என்னது, தட்டை நான் வாங்கிக்கிறதா? பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை எல்லார் வீட்லேயும் பெண்கள் தான் முன்னே நின்று நடத்துவாங்க. எங்கள் வீட்டு பெண்கள் வீட்டில் இல்லை. அண்ணி பிஸ்னஸ் விஷயமா ரஷ்யா போயிருக்காங்க. என் வைஃப் அம்மா பார்க்கறதுக்கு ஊருக்கு போயிருக்கா. இப்போ எப்படி மாத்துறது? அப்போ ஒன்று செய்யலாமே. சொல்லு. ஜனனி உங்கள் வீட்டு மருமகளாக இருந்தாலும் எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி தான். எங்கள் வீட்டு சார்பா ஜனனியை வாங்கிக்கிட்டோம். தட்டை கொண்டு வந்தது அந்த பிள்ளை தான்.
எங்களையும் மாற்றிக்கிற சொல்கிறீங்களா? அப்படின்னா நாங்கள் எங்கள் வீட்லேயே மாற்றிருப்போமே, எதுக்கு இங்கே கொண்டு வரணும்? அப்படி இல்லைங்க, பெண்கள் தட்டை வாங்கினா மகாலட்சுமியே வாங்கின மாதிரி. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஜனனிக்கிட்டே கொடுங்க. சரி, ஏதோ சொல்கிறிய, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஒன்றும் புரியல. சரி, நல்ல விஷயம் நடந்தால் சரி, மாற்றிக்கலாம் வாங்க. இந்தா ஜனனி, கொடு அவர்கிட்ட, அரசு வாங்கிக்க. ஒரு நிமிஷம் இருங்க. என் தங்கச்சி ஆதிரிய உங்கள் தம்பி அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். வாங்கிக்க. சரி முதலாளி, வரட்டா? சந்தோஷம். சரி, வரேன் அரசு.